மைந்தன் தூய ஆவியானவருக்கு மகிமை உண்டாவதாக. ஜெபிப்போம். ஜீவனுள்ள தேவரே, ஓய்வு நாளுக்கு ஆண்டவராயிருக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த பரிசுத்த ஓய்வு நாளின் காலை வேளைக்காக உமக்கு நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, 6 நாளும் எங்களுடைய கடமைகளை நிறைவேற்றும்படியாக தேவரீர் எங்களுக்கு தந்த நல்ல சுகத்திற்காக, பலத்திற்காக, வாழ்விற்காக நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த நேரத்திலும் ஆண்டவரே, உம்முடைய ஆலய பிரகாரங்களிலே கடந்து வந்திருக்கின்றோம் அப்பா. குறிப்பாக வந்திருக்கின்ற ஒவ்வொரு தம்முடைய பிள்ளைகளையும் உம்முடைய கிருபையினாலும் நன்மையினாலும் நிறைத்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று செபிக்கிறோம் அப்பா. இந்த ஆராதனைக்கு கடந்து வந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு தம்முடைய பிள்ளைகளையும் குறிப்பிட்ட நேரத்திலே சேர்த்து இந்த ஆராதனை உமக்கு மகிமையுள்ள ஆராதனையாக காணப்பட இயேசுப்பா நீங்க கிருபை பாராட்ட வேண்டும் என்று செபிக்கிறோம் அப்பா. இந்த ஆராதனையிலும் நாங்கள் பாடுகின்ற பாடல்கள், வாசிக்கின்ற வேத பாடங்கள், இன்னும் கேட்கின்ற சத்தியங்கள், வேத வசனங்கள் எல்லாவற்றையும் தம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக தர வேண்டும் என்று செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த ஆராதனையின் துவக்கம் முதல் முடிவு பரியந்தம் பரிசுத்த ஆவியானவருடைய உம்முடைய நீங்காத கிருபை எங்கள் யாவர் மேலும் கூட இருந்து வழிநடத்தி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று எங்கள் மீட்பரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டுகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். இவ்வாராதனைக்கு ஆரம்பமாகவும் ஆண்டவரை போற்றுகின்ற வண்ணமாகவும் நாம் யாவரும் எழுந்த நின்ற நிலையிலே 267 பாமாலை ஆண்டவருக்கு மகிமையாக பாடுவோம். பாமாலை 267. நீ
திருவிருந்து ஆராதனை ஆயத்த பகுதியை பின்பற்றுவோம். எல்லா இருதயங்களையும், எல்லா விருப்பங்களையும், எல்லா ரகசியங்களையும் அறிந்த சர்வ வல்லமையுள்ள கடவுளே, நாங்கள் தேவனிடத்தில் பரிபூர்ணமாய் அன்பு கூறவும் உமது பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும் உமது பரிசுத்தாவியின் ஏவுதலால் எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணியருள எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமீன். யாவரும் சேர்ந்து சொல்வோம். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும், பூமியிலே சமாதானமும், மனுஷன் மேல் பிரியம் உண்டாவதாக. கர்த்தராகிய பராபரனே, பரமராஜாவே, சர்வத்துக்கும் வல்ல பிதாவாகிய தேவனை உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். உம்மை சிறந்த மகிமை இன்னும் துமக்கு சுத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தராயிருக்கிற ஒரே பேரனாக குமாரனாக இயேசு கிறிஸ்துவே, கர்த்தராகிய பராபரனே, பிதாவின் சுதனே, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியே எங்களுக்கு இரங்கும். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிறவரே எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும். தேவனாகிய பிதாவின் வலது வாசலில் வீற்றிருக்கிறவரே எங்களுக்கு இரங்கும். நீரே பரிசுத்தர், நீரே கர்த்தர். இயேசு கிறிஸ்துவே தேவரீர் ஒருவரே பரிசுத்தாவியோடே தேவனாகிய பிதாவின் மகிமையிலே உன்னதமானவராயிருக்கிறீர். ஆமீன். நியாய பிரமாணத்தையும் தீர்க்க தரிசனங்களையும் நமது ஆண்டவர் தொகுத்தருளிதாவது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னதாவது, இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு மனதோடும், உன் முழு பலத்தோடும் அன்பு கூறா என்பதே பிரதான கற்பனை. இதுக்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிடத்திலும் அன்பு கூறா என்பதே. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றுமில்லை. இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கியிருக்கிறது என்பதே. கர்த்தாவே, சகோதர சகோதரிகளே, நாம் இப்பொழுது கடவுளுடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் ஆண்டுடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் பெற்றுக்கொள்ளவும் இங்கே கூடி வந்திருக்கிறோம். ஆகையால் உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் அவரிடத்தில் கிட்டிச் சேர்வதற்காக கடவுளுடைய கிருபை தேடி முழங்கால் படியிட்டு அமைதியாக நம்பி நாமே ஆண்டுடைய சன்னிதானத்திலே சோதித்து அறிவோமாக. உங்கள் பாவத்தின் நிமித்தம் முழு இருதயத்தோடே உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு பிறனிடத்தில் அன்பும் சிநேகிதமாயிருந்து இனி கடவுளுடைய கற்பனை கை கொண்டு புதிதாக்கப்பட்டவளாய் அவருடைய பரிசுத்த மார்க்கத்தில் நடப்போம் என்று தீர்மானித்திருக்கிற நீங்கள் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் சர்வ வல்லமுள்ள கடவுளோடு ஒப்புரவாகும்படி மறுபடியும் உங்களுடைய பாவங்களை மனத்தாழ்மையோடு கூட அறிக்கை செய்யுங்கள். பரமபிதாவே, விரோதமாகவும் எல்லாருக்கும் விரோதமாகவும் பாவம் சிதமும் அறிக்கையிடுகிறோம். ஒளியில் நடவாமல் இருளிலே நடந்து வந்தோம். கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லியும் தீமிட்டு விலகவில்லை. எங்களுக்கு இறங்க வேண்டும் மண்டாடுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் எங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னியும். உமது பரிசுத்த ஆவியினால் எங்களை சுத்திகரித்து என் மனசாட்சி விப்பித்தரும் உடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிழ்ந்தாகும்படி நாங்கள் இனி புது ஜீவன் உள்ளவளாய் உமக்கு ஊழியம் செய்யத்தக்கதாக மற்றவர்களுக்கு மன்னிக்க எங்களுக்கு உதவி புரியும். ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தம்மிடத்து உண்மையாய் மனந்திரும்புகிற யாவருக்கும் அருளப்படுகிற கிருபை நிறைந்த அல்வாக்கை கேளுங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைம்படிக்கு அவரை தந்தல் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பாவிகளை இரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்திற்கு வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறாயிருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பரம பிதாவாகி சர்வவல்லமுள்ள கடவுள் உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் தம்மிடத்திற்கு மனம் திரும்பி தங்கள் சகோதர சகோதரி குற்றங்களை மன்னிக்கிற யாவருக்கும் பாவ மன்னிப்பை அருளச் செய்வோம் என்று மிகுந்த இரக்கமாய் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். அவர் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நிமித்தம் உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவைகளில் உங்களை விடுதலையாக்கி சகல நன்மைகளும் உங்களை உறுதிப்படுத்தி நிலை நிறுத்தி உங்களை நித்திய ஜீவக்கரையில் சேர்ப்பாராக.
ஆமீன். தேவருக்கே தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. திருச்செவியார் அமருங்கள். திருமறை பகுதிகள் வாசிக்க கேட்போம். முதலாம் திருமறை பாகம். வீரம் பக்தரின் கீதம் சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம் உத்தம மார்க்கம் காட்டும் சத்திய வேதம். எத்தனை துன்பம் துயரம் வந்தும் பக்தரை தேற்றிடும் ஔஷதம் சத்திய வேதம். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட முதலாம் வேத பாடம் யாத்ராகமம் புஸ்தகம் 36ஆம் அதிகாரம் 2வது வசனம் முதல் 7வது வசனம் வரை அடங்கிய தேவனுடைய வார்த்தைகளை கேளுங்கள். யாத்ராகமம் புஸ்தகம் 36ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் தொடங்கி 7 வரை அடங்கிய வசனங்கள். பெசலெயேலையும் அகோலியாவையும் கர்த்தரால் ஞானமடைந்து அந்த வேலைகளை செய்ய வரும்படி தங்கள் இருதயத்தில் எழுப்புதல் அடைந்த ஞான இருதயத்தாராகிய எல்லாரையும் மோசே வரவழைத்தான். அவர்கள் இஸ்ரவேல் புத்திரர் திருப்பணிக்கடுத்த சகல வேலைகளுக்காகவும் கொண்டு வந்த காணிக்கை பொருட்களை எல்லாம் மோசேயினிடத்தில் வாங்கி கொண்டார்கள். பின்னும் ஜனங்கள் காலைதோறும் தங்களுக்கு இஷ்டமான காணிக்கைகளை அவனிடத்தில் கொண்டு வந்தார்கள். அப்பொழுது பரிசுத்த ஸ்தலத்து வேலைகளை செய்கிற விவேகிகள் யாவரும் அவரவர் செய்கிற வேலையின் காரியமாய் வந்து மோசேயை நோக்கி, கர்த்தர் செய்யும்படி கற்பித்த வேலைக்கு வேண்டியதற்கு அதிகமான பொருட்களை ஜனங்கள் கொண்டு வருகிறார்கள் என்றார்கள். அப்பொழுது மோசே, இனி புருஷர்களாவது ஸ்திரீகளாவது பரிசுத்த ஸ்தலத்துக்கண்டு காணிக்கையாக ஒரு வேலையும் செய்ய வேண்டாம் என்று பாளையமெங்கும் கூறும்படி கட்டளையிட்டான். இவ்விதமாய் ஜனங்கள் கொண்டு வருகிறது நிறுத்தப்பட்டது. வேண்டிய எல்லா வேலைகளுக்கும் போதுமான பொருட்கள் இருந்ததுமல்லாமல் அதிகமாயும் இருந்தது என்பதே. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். 2ஆம் திருமறை பகுதி நிருப பாடமாக வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட 2ஆம் வேத பகுதி பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 10 முதல் 20 வசனம் வரை. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 10 முதல் 20 முடிய. என்னை விசாரிப்பதற்கு நீங்கள் இப்பொழுது மறுபடியும் மனமலர்ந்தபடியினாலே கர்த்தருக்குள் மிகவும் சந்தோஷப்பட்டேன். இப்படி செய்ய எண்ணம் கொண்டிருந்தீர்கள், சமயம் மாத்திரம் உங்களுக்கு நேரிடவில்லை. என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை. ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமாயிருக்க கற்றுக்கொண்டேன். தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாயிருக்கவும் பட்டினியாயிருக்கவும் பரிபூரணமடையும் குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு. ஆகிலும் நீங்கள் என் உபத்திரவத்தில் என்னோடே உடன்பட்டது நலமாயிருக்கிறது. மேலும் பிலிப்பியரே, சுவிசேஷத்தின் ஆரம்பத்திலே நான் மக்கதோனியாவிலிருந்து புறப்பட்ட போது கொடுக்கல் வாங்கல் காரியத்தில் நீங்கள் மாத்திரம் எனக்கு உடன்பட்டதே அல்லாமல் வேறொரு சபையும் உடன்படவில்லை என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். நான் தெசலோனிக்கேயில் இருந்த போதும் என் குறைச்சலை நீக்கும்படி நீங்கள் 2 தரம் அனுப்பினீர்கள். உபகாரத்தை நான் நாடாமல் உங்கள் கணக்குக்கு பலன் பெருகும்படியே நாடுகிறேன். எல்லாம் எனக்கு கிடைத்தது, பரிபூரணமும் உண்டாகியிருக்கிறது.
உங்களால் அனுப்பப்பட்டவைகளை சுகந்த வாசனையும் தேவனுக்கு பிரியமான உகந்த பலியுமாக எப்பாப்பிராத்தோவின் கையில் வர பற்றி கொண்டபடியால் நான் திருப்தி அடைந்திருக்கிறேன். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். நம்முடைய பிதாவாகிய தேவனானவருக்கு என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். வாசிக்க வேண்டிய 2ஆம் வேத பகுதி வாசித்தாயிற்று. தேவனே உமக்கு மகிமை உண்டாவதாக. 3ஆம் திருமுறை பகுதி நற்செய்தி பகுதியாக வாசிக்க கேட்போம். நற்செய்தி திருமுறை பகுதி வாசிக்கிற பொழுது திருச்சபையார் யாவரும் எழுந்து நிற்கவும். வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி வேத பகுதி லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் வசனங்கள் 11 முதல் 27 முடிய. லூக்கா 19ஆம் அதிகாரம் வசனங்கள் 11 முதல் 27 முடிய. அவர்கள் இவைகளை கேட்டுக்கொண்டிருக்கையில் அவர் எருசலேமுக்கு சமீபித்திருந்தபடியினாலும் தேவனுடைய ராஜ்யம் சீக்கிரமாய் வெளிப்படும் என்று அவர்கள் நினைத்தபடியினாலும் அவர் ஒரு ஓமையை சொன்னார். பிரபுவாகிய ஒருவன் ஒரு ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டு திரும்பி வரும்படி தூர தேசத்துக்கு போக புறப்பட்டான். புறப்படும்போது அவன் தன் ஊழியக்காரரில் 10 பேரை அழைத்து அவர்களிடத்தில் 10 ராத்தல் திரவியங்களை கொடுத்து, நான் திரும்பி வருமளவும் இதை கொண்டு வியாபாரம் பண்ணுங்கள் என்று சொன்னான். அவனுடைய ஊரார் அவனை பகைத்து, இவன் எங்கள் மேல் ராஜாவாய் இருக்கிறது எங்களுக்கு மனதில்லை என்று சொல்லும்படி அவன் பின்னே ஸ்தானாபதிகளை அனுப்பினார்கள். அவன் ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டு திரும்பி வந்தபோது தன்னிடத்தில் திரவியம் வாங்கியிருந்த அந்த ஊழியக்காரரில் அவனவன் வியாபாரம் பண்ணி சம்பாதித்தது இவ்வளவென்று அறியும்படி அவர்களை தன்னிடத்தில் அழைத்து வரச் சொன்னான். அப்பொழுது முந்தினவன் வந்து, ஆண்டவனே, உம்முடைய ராத்தலினால் 10 ராத்தல் ஆதாயம் கிடைத்தது என்றான். எஜமான் அவனை நோக்கி, நல்லது உத்தம ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்தில் உண்மையுள்ளவனாய் இருந்தபடியால் 10 பட்டணங்களுக்கு அதிகாரியாயிரு என்றான். அப்படியே 2ஆம் ஊழியக்காரன் வந்து, ஆண்டவனே, உம்முடைய ராத்தலினால் 5 ராத்தல் ஆதாயம் கிடைத்தது என்றான். அவனையும் அவன் நோக்கி, நீயும் 5 பட்டணங்களுக்கு அதிகாரியாயிரு என்றான். பின்பு வேறொருவன் வந்து, ஆண்டவனே, இதோ உம்முடைய ராத்தல், இதை ஒரு சீலையிலே வைத்திருந்தேன். நீர் வைக்காததை எடுக்கிறவரும் விதைக்காததை அறுக்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிந்து உம்மிடத்தில் பயந்திருந்தேன் என்றான். அதற்கு அவன், பொல்லாத ஊழியக்காரனே, உன் வாய்ச்சொல்லை கொண்டே உன்னை நியாயம் தீர்க்கிறேன். நான் வைக்காததை எடுக்கிறவனும் விதைக்காததை அறுக்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிந்தாயே, பின்னே ஏன் நீ என் திரவியத்தை காசு கடையிலே வைக்கவில்லை? வைத்திருந்தால் நான் வரும்போது அதை வட்டியோடே வரப்பற்றி கொள்வேனே என்று சொல்லி சமீபமாய் நிற்கிறவர்களை நோக்கி அந்த ராத்தலை அவன் கையிலிருந்து எடுத்து 10 ராத்தல் உள்ளவனுக்கு கொடுங்கள் என்றான். அதற்கு அவர்கள், ஆண்டவனே, அவனுக்கு 10 ராத்தல் இருக்கிறதே என்றார்கள். அதற்கு அவன், உள்ளவன் எவனுக்கும் கொடுக்கப்படும், இல்லாதவனிடத்தில் உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அன்றியும் தங்கள் மேல் நான் ராஜாவாகிறதற்கு மனதில்லாதவர்களாகிய என்னுடைய சத்துருக்களை இங்கே கொண்டு வந்து எனக்கு முன்பாக வெட்டி போடுங்கள் என்று சொன்னான் என்றார் என்பதே. வாசிக்கும்படியாய் குறிக்கப்பட்ட வேத பகுதி வாசித்து முடிந்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கே மகிமை உண்டாவதாக. வானம் மகனும் பூமி அழியும், வேதவசனம் நிலைத்திருக்கும். பரமன் வேதம் எனது செல்வம், பரவசம் நிதம் அருளோ சத்திய வேதம். திருச்சபையார் அமருங்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாள் தொடங்கி விடுமுறைக்கு பின்பதாக ஓய்வு நாள் பாடசாலை ஆரம்பிக்க இருக்கிறது. ஆகையால் இப்பொழுதும் ஜெபத்தோடு கூட நாம் அந்த நிகழ்வை ஆரம்பித்து வைக்கிறோம். ஆகையால் ஓய்வு நாள் பாடசாலை பிள்ளைகள், ஆசிரியர்கள், பொறுப்பாளர்கள் நீங்கள் முன்பதாக வரும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். ஓய்வு நாள் பாடசாலை பிள்ளைகள் ரொம்ப சின்ன பிள்ளைகளான பெற்றோர் நீங்கள் எடுத்து வரும்படி உங்களை அன்பாய் நான் கேட்கிறேன். எல்லாரையும் பலிபீடத்திற்கு முன்பதாக அழைத்து வரும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம்.
நமது ஓய்வு நாள் பாடசாலை பிள்ளைகள் எல்லாரையும் கரங்களை தட்டி அவளை அன்பாய் இந்த வருடத்திற்குள்ளாக வரவேற்போம். கர்த்தர் உங்கள் யாவரையும் நிறைவாய் ஆசீர்வதிக்கட்டும். என்னை பார்த்து நில்லுங்க, பலிபீடத்தை பார்த்து திரும்பி நில்லுங்கள். என்ன பார்த்து நிற்கிறீங்களா? ஜெபிப்போம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நாள் முதல் கொண்டு திருச்சபையினுடைய ஓய்வு நாள் பாடசாலை ஆண்டவரே நாங்கள் ஆரம்பிக்க இருக்கிறோம். என் தெய்வன் ஆண்டவரே, பிள்ளைகளுக்கு நல்ல வேதத்தை குறித்ததான காரியங்களையும் ஆசீர்வாதங்களையும் தந்து நீர் போதித்தள்ள வேண்டுமாய் செபிக்கிறோம். முன்னின்று நடத்துகிற பொறுப்பாளர்கள், ஆசிரியர்கள் ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நிறைவின் ஆவியானவர், ஞானத்தை தருகிற ஆவியானவர் பிள்ளைகளை பத்திரமாய் நீர் பாதுகாத்து கொள்ள வேண்டுமாய் செபிக்கிறோம். உடைய தெய்வீக பிரசன்னம் வழிநடத்தல் பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். ஆண்டவரே, இந்த வருடத்திற்குரிய எல்லா வகுப்புகளிலும் பிள்ளைகள் தேர்ந்தேற கருவித்தார். உடைய நாமத்தினாலே நாங்கள் ஆரம்பித்து வைக்கிறோம். நீர் நடத்தித்தார். அனுப்பி வைத்திருக்கிற பெற்றோரையும் நீர் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணைத்த திருப்பேரிலே அன்பாய் செபித்து பிள்ளைகளையும் ஆசிரியர்களையும் பொறுப்பாளர்களையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். பரலோக தந்தையே, ஆமென். இப்பொழுது திருச்சபையின் சார்பாக வந்திருக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் வாங்கி வைக்கப்பட்டிருக்கிற இந்த நோட்டு புத்தகங்கள் கொடுக்கப்படும். அதை சண்டே ஸ்கூலில் போய் நீங்கள் பிரித்து கொடுக்கும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். சரி, சண்டே ஸ்கூல் போகலாமா? பாடல் பாடுகிற பொழுது நீங்கள் சண்டே ஸ்கூல் போகலாம். மீண்டும் ஒருவரை கரங்களை தட்டி அன்பு பிள்ளைகளை நாம் அன்பாய் வாழ்த்துவோம். சரி, மீண்டுமாக நாம் யாவரும் எழுந்து நின்று கிறிஸ்தவ பாமாலையிலே 375ஆம் பாடலை பிரசங்கத்துக்கு ஆயத்தமாய் பாடுவோம். பாமாலை 375ஆம் பாடல். Oh
ஆண்டவரும் அருமை இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே திருச்சபையார் யாவரையும் அன்பாய் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம், வரவேற்கிறோம். அமர்வோம். அமர்ந்து வண்ணமாக தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். நித்தமுயல் மனமே பரிசுத்த ஜீவியத்தில் மித்த வளரணி நித்தமுயல் மனமே அத்தன் இயேசுவினில் பக்தியாயமர்ந்து அத்தன் இயேசுவினில் பக்தியாயமர்ந்து சத்திய வேதத்தால் நித்தமுனை போஷி நித்தமுயல் மனமே அல்பகல் இயேசுவோடதிக நேரத்தை அல்பகல் இயேசுவோ அதிக நேரத்தை ஆசையாய் களினி அவரை போலாவாய் நித்தமுயல் மனமே மேவும் அன்பினுக்குள் தேவாவி நடத்த மேவும் அன்பினுக்குள் தேவாவி நடத்த மேலான வாழ்வுக்கு தக்கவனாவாய் நீ நித்தமுயல் மனமே பரிசுத்த ஜீவியத்தில் மெத்த வளரணி நித்தமுயல் மனமே. அன்பு நிறைந்தவரே, நல்ல ஆண்டவரே, நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த பிரசங்க வேலைக்காய் ஜெபிக்கிறோம். நின்று பேசிக்கொண்டிருக்கிற அடியேனுடைய வாயிலிருந்து ஒரு வீணான வார்த்தையும் வந்து விடாதபடிக்கு அடியேனுடைய நாவை நீர் காத்தள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் எண்ணத்தை சொல்ல சித்தம் வைத்திருக்கிறீர், அதை வெளிப்படுத்தும். ஆண்டவரே, என் கண்மலையும் என் மீட்பெருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் அமர்ந்திருக்கிற எல்லாருடைய இருதயத்தின் எண்ணங்களும் செவிகளும் உம்முடைய சமூகத்தில் ஏற்புடையதாய் அமைவதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாரா. நம்முடைய திருச்சபையில் யாராவது மருத்துவர்கள் இருக்கிறீங்களா? மருத்துவர்கள் யாராச்சும் இருக்கீங்களா? ஓகே, இந்த வாரத்திலும் மருத்துவ தினத்தை கொண்டாட இருக்கிறார்கள். ஆகையால் நம்முடைய குடும்பங்களிலே, உறவின் மக்களிலே மருத்துவர்கள் யாராச்சும் இருப்பார்கள் என்று சொன்னால் அவளுக்காக நீங்கள் செபிக்கும்படி உங்கள் அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். நல்லா இருக்கீங்களா? எல்லாம் நல்லா இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறவங்கள கைகளை உயர்த்தி சத்தமாக ஒரு அலையிலேயே சொல்லுங்க. கர்த்தர் மென்மேலும் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். உங்களுக்கெல்லாம் பொறுப்பு இருக்கா? உங்களுக்கெல்லாம் பொறுப்பு இருக்கா? எல்லாரையும் கேட்குறேன், உங்களுக்கெல்லாம் பொறுப்பு இருக்கா? 1வது வாரம், மாதத்தில் 1வது வாரம் வந்து ஐயர்கிட்ட இப்படி ஒரு வார்த்தை கேட்கணும். உங்களுக்கெல்லாம் பொறுப்பு இருக்கா? பொறுப்பு இருக்கா இல்லையா அப்படிங்கிறதை கடவுள் நம்மோடு கூட பேச விளைகிறார். இந்த நாளிலும் கடவுள் நம்மோடு கூட பேச நினைக்கிற தலைப்பு என்னவென்று சொன்னால் ஸ்டீவர்ட்ஷிப், பொறுப்பாண்மை. பொறுப்பு ஆண்மை அப்படின்னு என்ன? இந்த உலகத்தில் யாராச்சும் பொறுப்பு இல்லாமல் இருக்கிறாங்களா? எல்லாருக்கும் ஒரு பொறுப்பு இருக்குது இல்லையா? பொதுவாக ஒருவர் பார்த்து உங்களுக்கு பொறுப்பு இருக்குதா அப்படின்னு யாரை பார்த்து அதிகமாக கேட்பாங்க? கரெக்டாக சொல்லணும். இந்த உலகத்திலே உங்களுக்கு பொறுப்பு இருக்கா அப்படின்னு ஒருவர் இன்னொருவரை பார்த்து யார் அதிகமாக கேட்பான்? என்னங்க உண்மை என்னன்னா, மனைவி கணவனை பார்த்து அதிகமாக எல்லா குடும்பத்திலும் இருக்கும், இல்லைன்னு சொல்ல முடியாது. உங்களுக்கு பொறுப்பு இருக்கா கண்டிப்பாக கேட்பாங்க. எதுக்கு தெரியுமா? பிள்ளைகளை பார்க்குறதே இல்லை, உங்களுக்கு பொறுப்பு இருக்கா? ஒரு பொட்டை பிள்ளை வீட்டில் வச்சுருக்குறோம், நகை சேர்த்தணும், உங்களுக்கு பொறுப்பு இருக்கா? எத்தனை பொறுப்பு, எல்லாத்தையும் கேட்கணும். அதே மாதிரி கணவன்மானும் மனைவி மாற கேட்பாங்க, இல்லைனாலும் சொல்லக்கூடாது.
ஆசிரியர்கள் பிள்ளைகளை பார்த்து கேட்பாங்க, பெற்றோர் பிள்ளைகளை பார்த்து கேட்பாங்க. ஒரு சில குடும்பங்களில் பிள்ளைகள் பெற்றோரை பார்த்து கேட்குறது இருக்குது. பொறுப்பு இருக்கா அவங்களுக்கு அப்படின்னு. என்ன, உங்களுக்கு கடமை இருக்கிறது அல்லவா, கடமை உணர்ச்சி எங்கே, அதான் அதோடைய அர்த்தம். பொறுப்பு. இந்த உலகத்தில் சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் பொறுப்பு இருக்குது. சின்ன குழந்தைகளுக்கு பொறுப்பு இருக்குது. ஆமாம், சின்ன குழந்தைகளுக்கு என்ன பொறுப்பு? படிக்கணும், ஹோம்ஒர்க் செய்யணுங்கிறது அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு. இல்லத்தரசிகளுக்கு என்ன பொறுப்பு? இருக்கிறதுலே வச்சு அதிகமான பொறுப்பு யாருக்குன்னா இல்லத்தரசிகளுக்கு தான். வேலைக்கு போகிறவங்களை காட்டிலும் இல்லத்தில் இருந்து வீட்டை பார்த்து கொள்கிறதுக்கு அதிகமான வேலைகள். வேலைக்கு போகிறவங்களுக்கு வெளி வேலையும் பார்த்துக்கணும், வீட்டையும் பார்த்துக்கணும், அதிகமான பொறுப்பு. கணவன்மாருக்கு சம்பாதித்து கொடுக்க வேண்டும், குடும்பத்தை நடத்த மிகப்பெரிய ஒரு பொறுப்பு. எல்லாருக்கும் ஒரு பொறுப்பு உண்டு. ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் பொறுப்பு இல்லாதவர்கள் யாருமே இல்லை. உங்களை பார்த்து யாராச்சும் ஒருத்தர் உனக்கு பொறுப்பு இருக்கான்னு கேட்டால் தைரியமாக சொல்லுங்கள், எனக்கு நிறைய பொறுப்பு இருக்குது. என்னவா இருக்குது? ஒரு ஆண் என்று சொன்னால் எனக்கு ஒரு கணவனாய் ஒரு பொறுப்பு இருக்குது, அப்பாவாய் ஒரு பொறுப்பு இருக்குது, அண்ணனாய் மகனாய் ஒரு பொறுப்பு இருக்குது. பெண்களாக இருந்தால் மனைவியாக, அம்மாவாக, சகோதரியாக, இன்னும் எவ்வளோ வேணாலும் சொல்லலாம், ஒரு ஆசிரியர் எவ்வளோ வேணாலும் சொல்லலாம். எல்லாருக்கும் பொறுப்பு இருக்குது. யாராச்சும் உங்களை பார்த்து பொறுப்பு இருக்கான்னு கேட்டால் சொல்லுங்கள், தைரியமாக சொல்லுங்கள், எனக்கு நிறைய பொறுப்பு இருக்குது, உங்களுக்கு பொறுப்பு இருக்கான்னு என்ன பண்ணணும், திருப்பி கேளுங்க. ஏன் என்று இந்த பொறுப்பை குறித்து இன்றைக்கு தியானிக்க இருக்கிறோம். திருமறையின் வாயிலாக எல்லாருக்கும் கொடுக்கப்பட்ட அந்த பொறுப்பு. ஸ்டீவர்ட் என்கிற வார்த்தைக்கு ஆங்கிலத்தில் அநேக பதங்கள் பொருந்தும். சூப்பர்வைசர், இன்னும் கொஞ்சம் சொல்லணும் அப்படின்னு சொன்னால் பொறுப்பு கொடுத்து பொறுப்பை பொறுப்போடு கூட நிர்வகிக்கிற ஒருவருக்கு பேர் தான் ஸ்டீவர்ட். ஸ்டீவர்டுங்கிற வார்த்தை நிறைய பேருக்கு வச்சுருப்பாங்க, ஸ்டீவர்ட் அப்படிங்கிற வார்த்தை வச்சுருப்பாங்க. பொதுவாய் இது நம்ம ஊரில் அதிகமாக பயன்படுத்தப்படுகிற வார்த்தை இல்லை, ஆனால் வெளிநாடுகளிலே அதிகமாக பயன்படுத்தப்படுகிற வார்த்தை ஸ்டீவர்ட்ஷிப், பொறுப்பாண்மை. இந்த பொறுப்பாண்மை எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி திருமறையின் வாயிலாக நாம் தியானிக்க இருக்கிறோம். வாசிக்க கேட்ட முதலாம் திருமறை பாடமாக வாசிக்க கேட்ட யாத்திராகமத்தின் புஸ்தகம் 36ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிப்போமே. இந்த வேத பகுதியிலே யார் பொறுப்போடு கூட செயல்பட்டார்கள் என்பதை பார்க்க இருக்கிறோம். வாசிங்க. அப்பொழுது பரிசுத்த ஸ்தலத்தில் திருப்பணிகளுக்கு அடுத்த சகல வேலைகளையும் கர்த்தர் எப்படி கற்பித்தாரோ அப்படியெல்லாம் பெசலெயேலும் அகோலியாவும் செய்ய அறியும்படிக்கு கர்த்தரால் ஞானமும் புத்தியும் பெற்று அது என்னங்க, விவேக இருதயம். வேகம் விவேகம் சொல்லலாம். விவேக இருதயம்னு என்ன தெரியுமா? இந்த இடத்துல மனம் உவந்து விவேகம் என்ற மன விருப்பத்தோடு கூட செய்கிற மற்ற அனைவரும் செய்ய தொடங்கினார்கள். இப்போ இந்த பகுதியில் என்ன நடக்குது அப்படின்னா, பரிசுத்த ஸ்தலம்னு எதுங்க? ஆல்டர் சொல்லலாம். இப்போது இஸ்ரவேல் மக்கள் அடிமைகளாக இருந்து எங்கே போயிட்டுருக்காங்க? கானானை நோக்கி போய் கொண்டிருக்காங்க. இங்கே ஆலயம் இல்லை, இங்கே என்னதான் இருக்குது? ஆசரிப்பு கூடாரம் தான் இருக்குது. அங்கே போகிற இடத்துல ஆசரிப்பு கூடாரத்தை வைத்து அவர்கள் வழிபடுகிறார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே கர்த்தர் கற்பிக்கிறார், எவைகளெல்லாம் நீங்கள் செய்யணும். அப்போது ஆசாரியன் அல்லாத பணிகளை செய்ய மோசே ஒரு அறைகூவலை கொடுக்கிறார். யாரெல்லாம் இருதயத்திலே விருப்பம் இருக்கிறீர்களோ, யாரெல்லாம் கர்த்தருக்கு ஊழியம் செய்ய, ஊழியத்துக்கு அடுத்ததான காரியங்களிலே உதவி செய்ய விருப்பம் இருக்கிறீர்களோ அவர்கள் எல்லாரும் வாருங்கள் என்று சொல்லி ஒரு அழைப்பை கொடுக்கிறார். 2ஆம் வசனம் வாசிங்க. பெசலெயேலையும் அகோலியாவையும் ஞானமடைந்து எழுப்புதல் பெற்ற, கடவுளால் ஏவப்பட்ட ஞானத்தை உடைய, ஞானம் இருக்கிற இருதயத்தை உடைய எல்லாரையும் மோசே வரவழைத்தார் என்று சொல்லி வேதம் சொல்லு. அப்படி என்று சொன்னால் திருச்சபைக்கு பணி செய்ய வாருங்கள் என்று சொல்லுகிற அழைப்பை போல அங்கே கடவுளுக்கு பணி செய்ய வாருங்கள் என்று சொல்லி அழைப்பை கொடுக்கிறார். வசனம் சொல்லுகிற 3ஆம் வசனம், அவர்கள் இஸ்ரவேல் புத்திரர் திருப்பணிக்கு அடுத்த சகல வேலைக்காகவும் கொண்டு வந்த காணிக்கை பொருட்களை எல்லாம்
மோசேயினிடத்தில் வாங்கி கொண்டார்கள். பின்னும் ஜனங்கள் காலைதோறும் தங்களுக்கு இஷ்டமான காணிக்கைகளை மோசேயினிடத்திலே கொண்டு வந்து சேர்த்தார்கள். அப்படி என்று சொன்னால் நல்ல கவனிங்க, இங்கே இப்போ திருச்சபை உருவாக்கப்படவில்லை. ஆனால் அதற்கு முன்பதாகவே மோசே அழைக்கிறார், யாரெல்லாம் இந்த பரிசுத்த ஸ்தலத்திற்காக கொடுக்க விரும்புகிறீர்கள், பணி செய்ய விரும்புகிறீர்கள் என்று சொல்லி கேட்கிற பொழுது அந்த மக்கள் மனம் உவர்ந்து காணிக்கைகளை ஒவ்வொரு நாள் காலையிலும் ஆசரிப்பு கூடாரத்துக்கு முன்பதாய் வருகிற பொழுதும் அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்கு முன்பதாய் வருகிற பொழுதும் கொண்டு வந்து தங்கள் மனதில் நியமித்தபடியே கொடுத்தார்கள். ஹல்லேலூயா. அப்போது இந்த ஜனங்களை பற்றி நீங்கள் யோசித்து பார்க்கணும். இந்த ஜனங்கள் லட்சாதிபதி இல்லை, கொடுக்கிற ஜனங்கள் லட்சாதிபதி இல்லை, கொடுக்கிற ஜனங்கள் செல்வந்தர்கள் அல்ல, கொடுக்கிற ஜனங்கள் எல்லாரும் அடிமைகள். ஹல்லேலூயா. இவங்க எங்கிருந்து வராங்க? எகிப்திலிருந்து அழைத்து வரப்படுறாங்க. அந்த எகிப்தில் அவங்க என்ன வேலை செஞ்சாங்க? தங்கக்கடை நகைக்கடை வச்சுருந்தாங்களா? பிஸ்னஸ் பண்ணாங்களா? என்ன பண்ணாங்க? செங்கல் அறுத்தார்கள். செங்கல் அறுத்தா என்ன கிடைக்கும்? கூலி கிடைக்கும், ஒருவேளை சாப்பாடு கிடைக்கும். அடிமைகளாக இருந்து வேலை செய்த பணத்தை வைத்திருக்காங்க. ஒரு சில காலகட்டங்களிலே பர்மாவிலிருந்து தமிழர்களெல்லாம் வெளியேற்றப்பட்டாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்களா, இவங்க அங்கே சம்பாதித்தவைகளெல்லாம் கப்பலில் வர்றதுக்கு எடுத்துகிட்டு வருவாங்களாம். இந்த தங்கமெல்லாம் இருக்கும், அந்த தங்கத்தை எடுத்து போவதற்கு அங்கே அனுமதி கிடைக்காத சூழ்நிலையில் எப்படியெல்லாம் அந்த பொருட்களை ஒழித்து கொண்டு வர முடியுமோ அப்படியெல்லாம் வருவாங்களாம். சிலோன்லேருந்து மற்ற இடங்கள்லேருந்து வருகிறபொழுது அது வெளி அனுப்ப போகிற பொழுது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சம்பாரிச்சதில் விட்டுட்டு வர முடியாது, எடுத்துகிட்டு வருவாங்க. அப்போது இந்த பாயெல்லாம் இருக்குமா, பாயில் அந்த ஓரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கலரில் என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு கோட்டிங் கொடுத்து தைச்சிருப்பாங்க, அதிலெல்லாம் தங்கத்தை வச்சு அதையும் கண்டுபிடித்து எடுத்து விடுவாங்களாம். அப்பேற்பட்ட ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை நிலவினது போல இவர்கள் அங்கே தாங்கள் சம்பாதித்தவைகளை பெற்று உயிரோடு கூட வெளியே வந்தால் போதும் என்று சொல்லி வருகிற ஒரு சூழ்நிலையில் அவங்களிடத்தில் என்ன இருக்கும்? செங்கல் அறுத்தா என்ன இருக்கும்? ஒன்றுமே இருக்காது. ஆனாலும் வேத வசனம் சொல்கிறது, வாசிங்க அடுத்த வசனத்திலே, அப்பொழுது பரிசுத்த ஸ்தலத்தில் வேலைக்கு செய்கிற விவேகிகள் யாவரும் அவரவர் செய்கிற வேலையின் காரியமாய் வந்து மோசேயினிடத்தில் சொல்லுகிறார்கள். மோசேயை நோக்கி, கர்த்தர் செய்யும்படி கற்பித்த வேலைக்கு வேண்டியதற்கு அதிகமான பொருட்களை ஜனங்கள் கொண்டு வருகிறார்கள் என்றார்கள். யோசித்து பாருங்க. அல்லேலூயா. அவங்க எப்படி கொடுக்குறாங்களா? கிள்ளி கொடுக்கல, அள்ளி கொடுக்குறாங்க. எதுக்கு? கடவுளுக்கு கொடுக்குறாங்க. யாருக்கு கொடுக்கல? மோசேக்கு கொடுக்கல, அங்கே பணி செய்கிறவர்களுக்கு கொடுக்கல, கடவுளுடைய பரிசுத்த ஸ்தலத்துக்கென்று எடுத்து கொடுக்குறாங்க, கேட்காமலே கொடுக்குறாங்க. அப்போ என்ன நடக்குது அந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவர்கள் கொடுக்கிற பொழுது அந்த பணியாட்கள் சொல்கிறாங்க, நமக்கு என்ன தேவையோ அதை காட்டிலும் மக்கள் இன்னும் அதிகமாய் கொடுக்குறாங்க, இன்னும் அதிகமாய் கொடுக்குறாங்க. 6வது வசனத்தை சொல்ல, அப்பொழுது மோசே, இனி புருஷராவது ஸ்திரீகளாவது அப்படி என்ன பண்ண வேண்டாம், கொண்டு வர வேண்டாம் என்று சொல்லி பாளையம் தங்கியிருக்கிற எல்லா இடத்துக்கும் செய்தி அனுப்புகிறார். போய் சொல்லிடுங்க. ஏன்னா தேவையானது என்ன ஆயிடுச்சு? வந்துருச்சு. இனிமேல் என்ன பண்ண வேண்டாம், தேவைக்கு அதிகமாய் கொண்டு வந்து குவிக்க வேண்டாம், அவரவர் தேவைகளுக்கு வைத்துக் கொள்ளுங்கள், தேவையானது வந்துவிட்டது என்று சொல்லி அங்கே சொல்லி அனுப்புகிறார். 7வது வசனம் சொல்கிறது, செய்ய வேண்டிய எல்லா வேலைகளுக்கும் போதுமான பொருட்கள் இருந்ததும் அல்லாமல் அதிகமாக இருந்தது. ஹல்லேலூயா. அப்படி அந்த மக்கள் எப்படி கொடுத்தாங்களாம்? கடவுளுக்காக உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். இன்றைக்கு கடவுள் நம்மை பார்த்தும் கேட்கிற காரியம் இதுதான். அந்த மக்கள் உதாரத்துவமாய் கொடுத்திருக்கிறார்கள். எப்படி? அவர்கள் ஒன்றும் இல்லாமையிலும் கொடுத்தார்கள். எப்படி? தங்களுக்கு ஒன்றும் இல்லை, ஆனால் எங்களை மீட்டு வந்த ஆண்டவருக்காய் நாங்கள் கொடுக்கிறோம். ஹல்லேலூயா. யோசித்து பாருங்களேன். அவங்க அடிமைகளாய் இருந்தார்கள். அடிமைகளுக்கு என்ன வேலை தெரியுமா? செங்கல் அறுப்பதும், அதை செங்கலில் பெரிய கற்களை எல்லாம் எடுத்து அதை தோளிலே வைத்து சுமப்பதும், கயிறு கட்டி இழுத்துட்டு போய் அதை பிரமிடுகள் செய்வதற்காக இழுத்து கொண்டு போவதும் தான் அவருடைய வேலை. அப்படியா? வாங்கின அடிகளுக்கெல்லாம் கணக்கு வழக்கே இருக்காது. ஒரு நாளைக்கு ஒரு வேளை தான் சாப்பாடு. இப்படி அடிமைகளாய் இருந்து சம்பாதித்ததை இனிமேல் நாளைக்கு என்ன பண்ணுவோன்னு நினைக்கல,
கடவுளுக்கு கொடுத்தா கடவுள் எங்களை நடத்துவார். ஏன்னா கடவுள் அடிமையாக இருந்த எங்களை நடத்தி வந்திருக்கு, இனிமேலும் நடத்தி விசுவாசத்திலே கொடுத்தார்கள். மோசே சொல்கிறார், தேவையானதெல்லாம் வந்துருச்சு, இனிமேல் அவங்ககிட்ட என்ன பண்ணாதீங்க, வாங்காதீங்க. இப்போ அவங்க கையில் என்ன இருக்கும்? ஒருவேளை கடவுளுக்கு எல்லாம் கொடுத்துட்டாங்க, அவங்க கையில் என்ன இருக்கும்? ஒன்றுமே இல்லை. ஒரே ஒரு காரியத்தை வைத்திருந்தால் விசுவாசம். அடிமைகளாக இருந்த எங்களை அழைத்து வந்த ஆண்டவர் இனிமேலும் எங்களை போஷிக்க வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. இம்மட்டும் நடத்தினவர் இனிமேலும் எங்களை நடத்துவார். நாங்கள் அடிமைகளாக இருந்த பொழுது எங்களை கண்ணோக்கின ஆண்டவர் இனிமேலா கைவிட போறார், இனிமேலும் நடத்துவார். இந்த மக்கள் தங்களுடைய அழைப்பிலே, கொடுக்கப்பட்ட பொறுப்பிலே உண்மையுள்ளவர்களாக இருந்தார்கள். நாம் எப்படி இருக்கிறோம்? உங்களையும் என்னையும் பார்த்து இந்த காலை பொழுதிலே கர்த்தர் கேட்கிறார், நம்ம எப்படி இருக்கிறோம்? இன்றைக்கு நாம் கொடுக்கிற காணிக்கை எப்படி இருக்கிறது? ஆதியாமத்தின் புஸ்தகத்திலிருந்து நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, கடவுளுக்கு கொடுத்தவர்கள் செழித்தார்கள். ஆதி திருச்சபையில் நீங்கள் பார்க்கிற பொழுது அவர்களுக்கு ஒன்றுமில்லை, ஆனாலும் மக்கதோனியா திருச்சபையின் மக்கள் தங்கள் தரித்திரத்திலிருந்து என்ன பண்ணாங்களாம், கடவுளுக்கு நம்மளும் நம்ம யாரும் கொடுக்கலன்னு சொல்ல, ஆனால் கடவுள் எதிர்பார்க்கிற காரியம் இன்னும் கடவுளுக்கு கொடுக்கிறவர்கள் பெற்றுக்கொள்வார். ஒரு பழமொழி சொல்லுவாங்க, என்னது, இறைக்கிற கிணறு தான் ஊறும், இறைக்காமே வச்சுட்டு இருந்தோம்னா என்ன ஆகும், ஊறவே ஊறாது. கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். யாருக்கு கொடுக்கணும்? தரித்திரருக்கு கொடுங்கள். இன்றைக்கு அநேக ஸ்கூல்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா நோட்டு புத்தகங்கள் வாங்குவதற்கு பிள்ளைகள் வழி இல்லாதபடிக்கு இருக்கிறாங்க. நம்ம எல்லாருக்கும் இலவச கல்வி கவர்மெண்ட் ஸ்கூலில் எல்லாருக்கும் என்ன பண்ணுறாங்க, இலவசமாக கொடுத்துறாங்க. ஒரு சில பள்ளிகள், எய்டட் ஸ்கூல்ஸ் மற்றும் மற்ற படிக்கிற பிள்ளைகள் அநேகர் நன்காய் படிப்பார்கள், மெட்ரிகுலேஷனில் படிப்பாங்க. புக்கு வாங்கறதுக்கு என்ன இருக்காது, பிள்ளைகளுக்கு பணம் இருக்காது. நம்ம ஒரு ஹோட்டலுக்கு போகிறோன்னு வைங்களேன், நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன், ஒரு ஹோட்டலுக்கு போகிறோம், இன்றைக்கி சண்டே சர்வீஸை முடிச்சுட்டு ஐயா சொல்லுவார், முதல் வாரம் எப்படி ஐயர் லேட் பண்ணிடுவார், வீட்டுக்கு போகும்போது கடையில் என்ன பண்ணிடலாம், சாப்பிட்டு போயிடலாம். எவ்வளோ ஆகும்? 4 பேர் போகிறீங்க ஹோட்டலுக்கு, எவ்வளோ ஆகும்? குறைஞ்சபட்சம் ஒரு 1000 ரூபாய் ஆகும். அது தப்புன்னு சொல்ல, நமக்கு தேவைதான். அந்த 1000 ரூபாயில் ஒரு குழந்தை ஒரு வருடம் முழுவதுக்கும் படிக்கிறதுக்கான புத்தகத்தை நீங்கள் வாங்கி தர முடியும். உண்மைதானே? யோசித்து பாருங்கள். எத்தனையோ பேருக்கு நம்ம எவ்வளவோ செலவு பண்ணுறோம். என்றைக்காவது நீங்கள் யோசித்து பார்த்துருக்கீங்களா, என்னுடைய வாழ்நாட்களில் நான் இவ்வளவு சம்பாதிக்கிறேன், என்னுடைய வியாபாரத்தில் இவ்வளவு வருமானங்கள் வருகுது, என்றைக்கு ஒரு குழந்தையை நீங்கள் படிக்க வச்சுருக்கிறீங்களா? யோசித்து பாருங்கள். ஒருவருக்கு பணம் கொடுப்பது முக்கியம் இல்லை, கல்வி கொடுத்தா அவர்களை பார்த்து கொள்வார்கள். மிஷினரிமார்கள் அதைத்தான் பண்ணாங்க. அவங்க பணம் கொடுக்கல, என்ன கொடுத்தாங்க? கல்வியை கொடுத்தார்கள். கல்வி அவருடைய தலைமுறையும் தாங்கும். இன்றைக்கு எத்தனை பேர் நம்ம கல்வியை கொடுக்கிறவர்களாக இருக்கிறோம்? யோசித்து பாருங்கள். இன்றைக்கி அநேக பணங்கள் எவ்வளவோ விரயமாய் போகிறது. ஆனால் நம்ம கடவுளுக்கு கொடுக்கிற காரியங்கள் எப்படி இருக்கிறது? நான் அதிகமாய் இறை மக்களிடத்தில் சொல்லுகிற காரியம், வெளி திருச்சபைக்கு போனாலும் சொல்லுவேன், கடவுளுக்கென்று உதாரத்துவமாய் கொடுங்கள். ஏன் தெரியுமா? கடவுளுக்கு நீங்கள் கொடுத்தது கடவுள் ஒருபோதும் என்ன பண்ண மாட்டார், நிராகரிக்க மாட்டார். கொடுக்கிறவர்கள் கொடுக்கப்படுவார். ஏன் தெரியுமா? இன்றைக்கு அநேக மிஷினரி ஊழியம் செய்வதற்கு பணம் இல்லை, திருச்சபையினுடைய அநேக காரியத்தை செய்வதற்கு பணம் இல்லை. இன்றைக்கு நம்முடைய பணங்களெல்லாம் அநேக இடங்களிலே விரயமாய் போய் கொண்டிருக்கிறது. ஆனால் ஊழியத்தை செய்வதற்கு அநேக இடங்களிலே பணம் இல்லை. மிஷினரி ஊழியம் செய்வதற்கு போகிறதுக்கு, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு பணம் இல்லை. ஏன் இல்லை? இப்போ நான் ஒரு ஐயராக இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், நான் கடையில் போய், உங்கள் கடை இல்லை வேறு கடையில் போய், நான் ஐயராக இருக்கிறேன், எனக்கு ஒரு 10 கிலோ அரிசி கொடுங்கன்னு கேட்டால் என்ன சொல்லுவாங்க? கொடுத்துட்டு என்ன கேட்பார் அடுத்தது? ஐயா யாராந்த எங்களுக்கு என்ன? ஐயா சொல்கிறப்ப, நீங்கள் யாராந்த எங்களுக்கு என்ன? எங்களுக்கு தேவை என்ன தான்? பணம் தான். நான் கலெக்டர், எனக்கு போய் என்ன பண்ணுங்க, ஒரு 10 கிலோ அரிசி கொடுங்க அப்படின்னா பயந்துட்டு கொடுப்பாங்க. ஆனால் கொடுத்ததுக்கப்புறம் என்ன கேட்பாங்க? பணம். எதுக்கு? பணம் இருந்தால் தான் எதுவுமே நடக்கும் இந்த உலகத்தில். கடவுளுக்கு கொடுங்கள். நான் அதிகமாக சொல்வதுண்டு, தயவுசெய்து 20 ரூபா சந்தா போடாதீங்க, அது வீண். 20 ரூபா சந்தா வீண். ஏன்னா உங்களோட ஆண்டவர் நமக்கு அள்ளி கொடுக்கிறார். உங்களுடைய திருச்சபையில் இருக்கிற உரிமைகளை நீங்கள் என்ன பண்ணணும்? நிலைநாட்டணும். இது உங்களுடைய உரிமை.
திருச்சபைக்கு கொடுங்கள். இன்றைக்கு அநேக திருச்சபைகளில் எந்த திருச்சபை வளருது தெரியுமா? பாஸ்டர்மார் விட்டுருங்க, நான் அதை குறித்து பேசலை. எந்த திருச்சபை வளரும் தெரியுமா? இன்றைக்கு அநேக திருச்சபைகளிலே அநேகர் என்ன பண்ணுறாங்க? தசம பாகத்தை கொண்டே கொடுக்குறாங்க. திருச்சபை வளருகிறதா இல்லையா? நான் சிஎஸ்சி குறித்து பேசலைங்க, வெளியே பேசுகிறேன். இன்றைக்கு சூழ்நிலைகள் அப்படி போய்கொண்டிருக்கிறது. கடவுளுக்காய் கொடுங்கள், கடவுளுக்காய் காரியங்களை நடப்பீங்க. இந்த மக்கள் என்ன பண்ணாங்க தெரியுமா? கடவுளுக்காய் கொடுத்தார்கள். என்ன நடந்துச்சு தெரியுமா? பின் நாட்களிலே அவர்கள் அழைத்து செல்லப்பட்டார்கள். எப்படி, எந்த இடத்துல அழைத்து செல்ல? வனாந்திரத்தில் அழைத்து செல்லப்பட்டார்கள். அவளுக்கு தேவையான எல்லா காரியத்தையும் கடவுள் செய்தார். ஹல்லேலூயா. வனாந்திரத்தில் போனாங்க, அவங்களுக்கு தண்ணி இல்லை, ஆண்டவர் தண்ணி கொடுத்தார். பசியாக இருந்தது, உண்ண மன்னாவை கொடுத்தார். இரவிலே அவர்கள் நடந்து போவதற்கு அக்கினி ஸ்தம்பத்தை ஏற்படுத்தினார். பகலிலே வெயில் அவர்களை கருக்காதபடிக்கு மேக ஸ்தம்பத்தை தந்தார். ஐயோ, நாங்கள் எப்போ பார்த்தாலும் இந்த மண்ணாவையே சாப்பிட்றோம், எங்களுக்கு பிடிச்சி போச்சு, எங்களுக்கு நான்வெஜ் ஏதாச்சும் வேணும். கடவுள் என்ன பண்ணார்? வானத்திலிருந்து காடைகளை தந்தார். யோசித்து பாருங்க, கடவுள், அவர் கடவுளை நோக்கி பார்க்கிறவர்களை கடவுளும் நோக்கி பார்க்கிறார். ஒன்று. இரண்டாவதாக, வேதத்தில் வேறு யார் பொறுப்போடு கூட செயல்பட்டார்கள்? எடுத்தவர்கள் வாசியுங்கள். பிலிப்பியரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது: என்னை விசாரிப்பதற்கு நீங்கள் இப்பொழுது மறுபடியும் மனம் உவர்ந்து மனம் அளந்தபடினாலே நான் கர்த்தருக்குள் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். இப்படி செய்ய நீங்கள் எண்ணம் கொண்டிருந்தீர்கள், ஆனால் உங்களுக்கு என்ன இல்லை? சமயம் இல்லை, டைம் இல்லை. இந்த வார்த்தையை பவுல் என்ன பண்றாரு? யாருக்கு எழுதுகிறார்? யாருக்கு எழுதுகிறார்? பிலிப்பியருக்கு எழுதுகிறார். ஏன் இந்த வார்த்தைகளை எழுதுகிற பொழுது பவுல் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தார்னா கொஞ்சம் பலவீனமாக இருந்தார். பவுலிடத்தில் என்ன இல்லை? கையில் என்ன இல்லை? காசு இல்லை. ஊழியம் செய்வதற்கோ தன்னுடைய பிழைப்புக்கோ பணம் இல்லாதிருந்த சூழ்நிலையிலே என்ன பண்ணுறாங்க? அங்கே இந்த பிலிப்பு திருச்சபையின் மக்கள் என்ன பண்ணுறாங்க? அவருக்கு கொடுக்கிறார்கள். அவர்கள் கொடுத்ததை நினைத்து இந்த கடிதத்தை அவர் அங்கே எழுதுகிறார். என்ன கொடுக்கிறாரு? எனக்கு வாழ்ந்திருக்கவும் தெரியும், எனக்கு தாழ்ந்திருக்கவும் தெரியும், நான் பட்டினியாய் இருக்கவும் திருப்தியாய் இருக்கவும் கடவுள் எனக்கு கற்பித்திருக்கிறார். வசனம் சொல்கிறது 11ஆம் வசனத்தை பின்பகுதியிலே, ஏனெனில் நான் எந்த நிலையில் இருந்தாலும் மன ரம்மியமாய் இருக்க கற்றுக்கொள்ளும். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்மை பார்த்து கடவுள் சொல்லுகிறார், நம்முடைய பொறுப்பு எப்படி தெரியுமா? எந்த நிலை வந்தாலும் சரி, நான் பணக்காரனாக இருந்தாலும் சரி, நான் ஏழையாக இருந்தாலும் சரி, நான் கலெக்டராக இருந்தாலும் சரி, நான் கூலி வேலை செய்தாலும் சரி, எந்த நிலைக்கு நான் போனாலும் மன ரம்மியமாக இருக்க கற்றுக்கணும். மன ரம்மியமாக இருப்பது மிக சிறந்த பொறுப்பாண்மை, தெரியுமா? எல்லாருக்கும் கடவுள் ஒரு பொறுப்பை தந்திருக்கிறார். கடவுள் நம்மை சோதிக்கிறவர். வேதம் சொல், கடவுள் நம்மை சோதித்து அறிகிறவர். நமக்கு கொடுப்பார். நம்ம கொஞ்சம் ஆட்டம் ஜாஸ்தியாச்சு என்ன பண்ணுவார்? சொல்லுங்க, என்ன பண்ணுவார்? குறைச்சிடுவார். உண்மையா இல்லையா? யோசித்து பாருங்க. நம்ம ஒரு ஏழ்மை நிலையில் இருப்போம், கடவுள் நமக்கு ஆசீர்வாதம் தந்துட்டே வருவார். எனக்கு ஆசீர்வாதம் வந்துச்சு, நான் யாரையுமே மதிக்கல, என்ன பண்ணுவார்? கடவுள் ஒவ்வொரு பீஸாக பிடுங்கிட்டே இருப்பார். இதுதான் உண்மை. இன்னைக்கு அநேகருடைய ஆட்டங்கள் மாறி போவதற்கு காரணம் என்ன? அவர்களுக்கு கடவுளை பற்றிய பயம் இல்லை. கடவுள் எதிர்பார்க்கிறது என்ன? மன ரம்மியமாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அது மிக சிறந்த பொறுப்பாண்மை. தொடர்ந்து வாசியுங்கள். தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், எல்லா விதத்திலும் திருப்தியாயிருக்கவும் பட்டினியாயிருக்கவும் பரிசுத்த ஆவியானவரால் பரிபூர்ணமாக்கப்படவும் நான் போதிக்கப்பட்டிருக்கிறேன். இன்றைக்கு நம்மை பார்த்து ஆண்டவர், நீங்கள் சரியான பொறுப்பாண்மை உள்ளவர்களாக இருக்க பரிசுத்த ஆவியான உங்களை என்ன பண்ணிட்டு இருக்காரு? போதித்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கடவுள் எனக்கு போதித்து கொண்டிருக்கிறார் எல்லா சூழ்நிலைகளிலும். இந்த பரிசுத்த ஆவியான தேற்றவாளனாகிய இந்த பரிசுத்த ஆவியான நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். என்னத்தை செய்யணும், எதை செய்யக்கூடாது. ஒரு தேவையில்லாத ஒரு பொருட்களை நம்ம வாங்குகிறோன்னு வைங்களேன், நம்முடைய மனசில் பேசும், இது உனக்கு தேவையா? மனசு என்ன சொல்லும்? ஒரு பக்கத்தில் இச்சிக்கும், இது எனக்கு வேணும், இது இருந்தால் நல்லா இருக்குமே. ஆனால் சொல்லும், உனக்கு நீ வாங்குகிற வருமானத்துக்கு இது தேவையா? ஏற்கனவே ஒரு பொருள் வீட்டில் இருக்கு இல்லையா, எதுக்கு உனக்கு எக்ஸ்ட்ரா? போதிக்கப்பட்டிருக்கிறேன் பவுல் சொல்கிறார். சொல்லிட்டு அதை தொடர்ந்து வாசிச்சுட்டு, அந்த என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே
கடவுளுக்காக எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. என பலன் இல்லாத சூழ்நிலைகளிலே இந்த கடிதத்தை எழுதுகிறார். கிறிஸ்துவினாலே எனக்கு பலன் உண்டு சொல்லிட்டு எல்லாம் எழுதுகிறார். மேலும் பிலிப்பியரே, சுவிசேஷத்தின் ஆரம்பத்திலே நான் மக்கதோனியாவிலிருந்து புறப்பட்ட போது கொடுக்கல் வாங்கல் காரியத்திலே நீங்கள் மாத்திரம் எனக்கு உடன்பட்டதை அல்லாமல் வேறு எந்த திருச்சபையும் எனக்கு என்ன பண்ணல, உதவி செய்யவில்லை. அது நிமித்தமாக நான் என்னுடைய ஊழியத்திலே முன் செல்ல கடவுள் கிருபை செய்தார். நான் தெசலோனிக்காயில் இருந்த போதும் என் குறைச்சலை நீங்கும்படி நீங்கள் 2 தரம் எனக்கு என்ன பண்ணீங்க, பணம் அனுப்பினீர்கள். அதை நினைத்து பார்த்து நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எல்லாம் எனக்கு கிடைத்தது, பரிபூரணம் உண்டாயிற்று. உங்களால் அனுப்பப்பட்டவைகளை சுகந்த வாசனையும் தேவனுக்கு பிரியமான உகந்த பலியாக எப்ராப்ராத்துவின் கையில் வரப்பற்றி கொண்டபடியால் நான் திருப்தி அடைந்திருக்கிறேன். அப்போ எழுதுகிறார், தான் வாங்கினதை, அதாவது தனக்கு உதவி செய்தவர்களை நினைத்து பார்த்து இந்த கடிதத்தை எழுதுகிறார். இன்றைக்கு யோசித்து பாருங்கள், நமக்கு உதவி செய்தவர்களை நாம் யோசித்து பார்க்குறோமா, நினைத்து பார்க்குறோமா? நமக்கு உதவி நம்ம படிக்க வச்ச அப்பா அம்மாவை நினைத்து பார்க்குறோமா? பொறுப்பாண்மை என்பது ஏதோ ஒரு கணக்கு அப்படிங்கிறது இல்லை. எனக்கு யாரெல்லாம் உதவி செய்தார்களோ அவர்களை நினைத்து பார்ப்பது. நான் கஷ்டத்தில் இருந்தபொழுது எனக்கு கை கொடுத்து தூக்குனாங்க இல்லையா, அவர்களுக்காய் நான் ஜெபிக்கிறேனா? எங்கள் அப்பா அம்மாவை நான் நல்லா வச்சுருக்கேனா? கஷ்டப்பட்டு வளர்த்துனாங்க, சம்பளம் வாங்குகிறோம், அவங்களுக்கு ஏதாச்சும் நான் செய்கிறேனா? யோசித்து பார்க்கணும். இதுதான் பொறுப்பாண்மை. சும்மா பொறுப்பாண்மை அப்படின்னா நான் உண்மையாக இருக்கிறேன், நீதியாக, அதில்லை. எதில் நீதியாக இருக்கிறீர்கள்? எதில் நீதியாக நான் இருக்கிறேன்? பெற்றோரை கவனிப்பதில் நான் நீதியாக இருக்கிறேனா? பிறர் எனக்கு செய்த நன்மைகளை நான் நினைத்து பார்த்தவளுக்கு நன்றி சொல்கிறேன்னா? நன்றி சொல்ல வேண்டாம், அவளுக்காய் ஜெபிக்கிறேனா? என்னை தூக்கி விட்டவர்களுக்கு நான் உண்மையாக இருக்கேன், என்னை வழி நடத்துகிற கடவுளுக்கு நான் உண்மையாக இருக்கேன். அதுதான் சிறந்த பொறுப்பாண்மை. கடவுள், நம்மை படைத்த கடவுளுக்கு உண்மையாக இருப்பது தான் பொறுப்பாண்மை. நினைத்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். பவுலினுடைய பொறுப்பாண்மை மிக சிறந்தது. ஏன் தெரியுமா? பவுல் ஒரு லேசான ஒரு மனிதன் அல்ல. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பவுல் ஒரு லேசான மனிதன் அல்ல. அவர் எப்படிப்பட்டவர்? கமாலினுடைய பாதப்படியில் கல்வி கற்றவர். ஒரு 6-7 லாங்குவேஜை மனப்பாடம் செய்தவர். அந்த காலத்தில் PhD வாங்கினதை போல் அந்தஸ்து பெற்ற ஒரு பண்டிட். அவருக்கு சொன்னால் எல்லா திருச்சபையிலிருந்தும் நிருபம் கொடுத்து அனுப்புகிற வரைக்கும் ஆள் இருந்தது. ஆனாலும் வேதம் சொல்கிறது, எல்லாவற்றையும் நான் நஷ்டமும் குப்பை என்று எண்ணினேன். ஏன் தெரியுமா? கிறிஸ்துவுக்காக எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பை என்று எண்ணினேன். இன்றைக்கு நான் எப்படி இருக்கிறேன்? அந்த தாழ்மை என்னிடத்தில் இருக்கிறதா? சிறந்த பொறுப்பாண்மை என்பது தாழ்மை. சிறந்த பொறுப்பாண்மை என்பது கடவுள் செய்த நன்மைகளை நான் நினைத்து பார்க்கணும். ஆண்டவரே, எனக்கு செய்திருக்கிற நன்மைகளை நினைத்து நான் நமக்கு என்னத்தை செலுத்துவேன்? தாவீது சொல்கிற போது, ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு உமக்கு பின் செல்வேன். இன்றைக்கு நான் கடவுள் செய்த நன்மைகளை நினைத்து பார்க்கிறேனா? கடவுள் எனக்கு செய்த உயிரை நான் எப்படி பயன்படுத்துகிறேன்? என்னுடைய பலவீனத்திலே கடவுள் உடன் இருந்தார். என்னுடைய தோர்வுகளிலே கடவுள் உடன் இருந்தார். என்னுடைய நஷ்டத்திலே கடவுள் உடன் இருந்தார். ஒன்றும் இல்லாமையிலே எல்லாமாய் என் கடவுள் எனக்கு இருந்தார். நான் இப்பொழுது என்னுடைய கடவுளோடு கூட எப்படி இருக்கிறேன்? அந்த உறவு எப்படி இருக்கிறது? அதை கடவுள் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார். தொடர்ந்து வசனத்தை நீங்கள் வாசிங்கன்னு சொன்னால் 19ஆம் வசனம், எனக்கு உதவி செய்தீர்கள், உங்களை நான் வாழ்த்துகிறேன் என்று சொல்லி அங்கே சொல்லுகிற காரியம், என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தினாலே எனக்கு உதவி செய்த உங்கள் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். அல்லேலூயா. கடவுளுக்கு கொடுத்தவர்களுக்கு கடவுள் என்றைக்கும் திருப்பி கொடுக்காமல் இருந்ததில்லை. அதனால தான் சொன்னாங்க, ஊழியத்திற்காவது ஒரு கலசம் தண்ணீரை கொடுத்தாலும் அதனுடைய பலனை அடையாமல் போவார். அல்லேலூயா. திருச்சபைக்கு நீங்கள் செய்கிற எல்லாவற்றுக்கும் கடவுள் கணக்கு வைத்திருப்பார். நீங்கள் செய்கிற எல்லாவற்றுக்கும், நீங்கள் செய்கிற ஜெபத்திற்கு கடவுள் கணக்கு வைத்திருக்கிறாரே அல்லவா? நீங்கள் வடிக்கிற கண்ணீருக்கு கணக்கு வைத்திருக்கிறார். அதே போல் நீங்கள் வாரம் அந்த பையில் போடுற காசுக்கு, அந்த காணிக்கைக்கு கடவுள் கணக்கு வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இது மறந்து போக வேண்டாம். எதுக்கு காணிக்கை? ஐயருக்கு சம்பளம் கொடுக்குறக்கா? கரண்ட் பில்லு கட்டுறக்கா? எதுக்கு காணிக்கை? நான் பொதுவாக அந்த இது நமக்கு தெரியுமா? எதுக்கு நம்ம காணிக்கை செலுத்துகிறோம் தெரியுமா? அது எதுக்கு பை வந்துச்சு தெரியுமா? முதல்லலாம் பை கிடையாது. முன்னாடி காணிக்கை பெட்டி இருக்கும். என்ன பண்ணுவாங்க? எல்லாரும் லைனாக காணிக்கை போட்டுட்டு பாட்டு பாடுவாங்க, லைனாக போட்டுப்பாங்க. அதில் என்ன பிரச்சனை வந்துச்சுன்னா, குறைவாய் போடுகிறவர்களை கேவலமாகவும்
கட்டுக்கட்டாக எல்லாருக்கும் முன்னாடி போடுறவங்கள பெருமையாகவும் திருச்சபை நினைக்க ஆரம்பிச்சது. அப்புறம் தான் கொண்டு வந்தாங்க, நீ கொடுப்பது வலது கை கொடுப்பது இடது கைக்கு தெரியக்கூடாது. இன்றைக்கி நீங்களும் காணிக்கை கொடுக்குறீங்க, காணிக்கை எடுத்துகிட்டு வராங்க. உண்மையாக சொல்கிறேன், உங்கள் கை காணிக்கை பைக்குள்ளே போகணும். தெரியுமா? நீங்கள் போடுற காணிக்கை இப்படி பிடிச்சி இப்படியெல்லாம் நான் பார்த்துருக்குறேன். நம்முடைய எல்லா கோயிலையும் பார்த்துருக்குறேன். காணிக்கை எப்படி போடுவாங்க தெரியுமா? இப்படி வச்சுருப்பாங்க, காணிக்கை பை இப்படி இருக்கும், எப்படிம்பாங்க. அந்த பணம் என்ன பண்ணும்? உள்ளே போகும் வெளியே போகும், காசு இருக்கும் உள்ளே போகும் வெளியே போகும். அது காணிக்கை படைக்கிற சரியான முறை இல்லை. எதுக்கு பை காணிக்கை? உங்கள் கை உள்ளே போகணும். நீங்கள் கொடுக்கறது கடவுளுக்கு மாத்திரம்தான் தெரியும். பக்கத்தில் இருக்கிற எவ்வளோ போடுறாரு நான் எட்டி பார்க்கறதுக்காக காணிக்கை இல்லை. இன்றைக்கி காணிக்கை படைக்கிற அநேகர் இதை மறந்து விடுகிறோம். காணிக்கை படைக்கும்போது தயவாய் படையுங்கள். ஏன்னா நீங்கள் படைக்கிறது கோயிலுக்கு இல்லை, கடவுளுக்கு. ஹல்லேலூயா. காணிக்கை கோயிலுக்கு அல்ல, கடவுளுக்கு. அப்போ காணிக்கை படைக்கிற பொழுது எப்படி மனரம்யமாய் படைக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் நல்லா கவனிங்க, ஒரு ஹிந்து டெம்பிளில் போய் பாருங்களேன், காணிக்கை போடுவாங்க. ஒரு போயிருக்கீங்களே, அங்கே பார்த்தீங்க அப்படின்னா உள்ள கர்ப்ப கிரகத்திலிருந்து அந்த அந்த ஆர்த்தி தட்டெல்லாம் எடுத்துகிட்டு வெளியே வரும்போது என்ன பண்ணுவாங்க, அந்த தட்டில் தட்சணை வைப்பாங்க, இன்னொன்று அந்த காணிக்கை போடுவாங்க. ஒரு சமயம் நல்லா கேள்விப்பட்டிருக்கேன், ஒரு குழந்தை என்ன பண்ணிருச்சு, அந்த உண்டிலில் விழுந்துருச்சு. அந்த உண்டிலில் குழந்தை யாருக்கு? இப்போது யோசித்து பாருங்கள். அப்படி கொடுத்தவங்களாம் இருக்கிறாங்க, பேர் வச்சுருப்பாங்க. இன்னொன்று கோயிலில் போய் கேட்பாங்க, எனக்கு குழந்தை இல்லை அப்படின்னு கேட்பாங்க. இந்து டெம்பிளில், பொதுவாக கிறிஸ்தவ ஆலயங்களிலும், எனக்கு குழந்தை இல்லை ஆண்டவர், எனக்கு குழந்தை கொடுங்க. ஆண்டவர் குழந்தை கொடுத்தாருன்னு என்ன பண்ணுவாங்க, பேர் வைப்பாங்க. என்ன? கோயில் பிச்சை. கேள்விப்பட்டிருக்கீங்களா? எதுக்கு தெரியுமா? நான் மடியேந்தினேன், கடவுளிடத்தில் மடியேந்தினேன், கோயில் பிள்ளை பேர் வைக்கிறாங்க. ஒவ்வொரு பேருக்கும் ஒரு அர்த்தம் இருக்குது. அப்படி இந்து டெம்பிளில் பார்த்தீங்கன்னா போடுவாங்க. அது போடும்போது காலில் என்ன இருக்காது தெரியுமா? காணிக்க போகிறவங்களுக்கு காலில் என்ன இருக்காது? செருப்பு இருக்காது. கோயிலுக்குள்ளேயே செருப்பு இருக்காது. ஆனால் போடும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேட்டி சட்டை கட்டிட்டு போயிருந்தாங்கன்னா அவங்க துண்டு எங்கே இருக்குன்னு தெரியுமா? பார்த்துருக்கு. துண்டு எங்கே இருக்கும்? இடுப்பில் இருக்கும். எதுக்கு தெரியுமா? நான் வழிபடுகிறது கடவுள், அவங்களுக்கு இருக்கிற பயம் எனக்கு இல்லை, அவருக்கு இருக்கிற பயம் எனக்கு இல்லை. இஸ்லாமிய சகோதரர் எடுத்துக்கோங்க, உள்ளே போகிறாங்க, முட்டி போட்டு என்ன பண்ணுவாங்க, தலை கீழே படும். உள்ளே போகும்போது காலை கழுவிட்டு போவாங்க. எனக்கு அந்த விசுவாசம் என்ன இல்லை, கம்மி. அவர்கள் கடவுளுக்கு கொடுக்கிற மரியாதை நான் எல்லளவும் கொடுக்கவில்லை. யோசித்து பாருங்க. இன்னொன்று சொல்கிறேன், கம்யூனியனுக்கு வரும்போது நல்லா கவனிங்க. நீங்கள் கம்யூனியனுக்கு ஆல்டருக்கு வரீங்க, தயவுசெய்து இந்த கலந்து வராதிங்க. அதுன்னா எப்படி? லைனாக வாங்க. லைனாக நிற்கிறது தப்பு இல்லை. ரேஷன் கடையில் லைனில் நிற்கிறதுக்கு நான் கூச்சப்படுவதில்லை, இல்லையா? ஒரு ஷாப்பிங் மால் போனேன்னா நான் எடுத்துக்கொண்டிருக்கிற கிராசரிஸை அங்கே போய் பில்லு போடுறதுக்கு லைனில் நிற்கிறதுக்கு நான் ஆனால் கம்யூனியனுக்கு வரும்போது முந்தி அடிக்காதீங்க, தயவுசெய்து முந்தி அடிக்காதீங்க. ஒருவரை தள்ளி விட்டுட்டு இன்னொருத்தர் வரக்கூடாது. லைனாக வாங்க. ஏன் வரக்கூடாது? உலகத்தில் அப்படி இருக்கிறோம். ஆல்டருக்கு வரும்போது கவனம் தேவை. காணிக்கை படைக்கிற பொழுது கனத்தோடு கூட படையுங்கள். வேண்டா வெறுப்பாக அவங்க காணிக்கை படைக்காதீங்க, உண்மையாக படைங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஒழுக்கம் இருக்கிறது, அதை நாம் கற்றுக்கொள்ளணும். நான் கற்றுக்கொள்ளணும், நீங்களும் கற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் பவுல் சொல்கிறார், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். பவுலினுடைய பொறுப்பாண்மை. மூன்றாவதாக இயேசு கிறிஸ்துவானவர் ஒரு உவமையின் வாயிலாக பொறுப்பு எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். நீங்கள் எடுத்தவங்க வாசிங்க, லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 19ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அவர்கள் இவைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற பொழுது அவர் எருசலேமுக்கு சமீபத்திருந்த போது தேவனுடைய ராஜ்யமானது சீக்கிரமாய் வருகிறது என்று அவர்கள் எல்லாரும் நினைத்தபடினாலே அவர் அவர்களுக்கு புரியும்படி இப்படி ஒரு உவமை சொல்லுகிறார். என்ன உவமை தெரியுமா? நான் சொல்லுகிறேன். ஒரு ராஜா வேறு ஒரு பட்டணத்தை பிடிப்பதற்காக போகிற பொழுது தன் கையில் இருக்கிற ராத்தல் என்று சொல்லப்படுகிற பண மதிப்புடைய ராத்தலை என்ன பண்ணுறாரு? 10 பேரை அழைத்து அவர்களுக்கு ஒவ்வொரு ராத்தலாய் கொடுத்து செல்கிறார். எத்தனை பேர் அழைச்சாங்க?
ராஜா வீட்டில் போய் வாசி 10 பேரை அழைத்து கொடுக்குறான். கொடுத்துட்டு என்ன சொல்கிறார், நான் போய் திரும்பி வர வரைக்கும் இதை நீங்கள் என்ன பண்ணுங்க, யூஸ் இட், இது என்ன பண்ணுங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. நான் திரும்பி வருகிற பொழுது எனக்கு என்ன பண்ணணும், கணக்கு ஒப்புவியுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பாரு. நான் திரும்பி வரும்போது என்ன பண்ணுங்க, எனக்கு கணக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறார். அப்போ அவர் போகும்போதே அந்த வசனம் சொல்லுது, அவர் போகிற பொழுது 14ஆம் வசனம், அவனுடைய ஊரார் அவனை பகைத்து. ராஜாவுக்கு எல்லா இடத்துலையும் என்ன இருக்கும், பிரச்சனை இருக்கும். 4 பேர் பிடிச்சிரும்பாங்க, 40 பேர் பிடிக்கலேம்பாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, அவனை போகிற இடத்துல கண்காணிக்கவும் அவனை கொலை செய்யவும் இல்லை ஏதாச்சும் ஒன்று பண்ண முடியுமான்னு சொல்லி தங்களுடைய மனது இல்லாதபடி அவர்கள் என்ன பண்ணுறாங்க, ஸ்தானாதிபதிகளை அவனுக்கு பின்பதாக அனுப்புகிறார்கள். என்ன பண்ணுறாங்க, பின்பதாக அனுப்புகிறார்கள். எதற்கு, ராஜாவை ஏதாவது பண்ண முடியுமா இல்லை குற்றம் கண்டுபிடிக்குமான்னு அனுப்புகிறாங்க. இப்போ அந்த ராஜா போயிட்டு தன்னுடைய வேலைகளெல்லாம் முடிச்சுட்டு திரும்பி வருகிறார். வந்து என்ன கேட்குறாரு, தன்னுடைய பணியாளை கூப்பிட்டு என்னிடத்திலே வாங்கினவர்கள் எல்லாரையும் திருப்பி வந்து எனக்கு கணக்கு ஒப்புவிக்க சொல்லுங்கள் என்று சொல்லுகிறார். அப்போ என்ன நடக்குது, அவர்கள் எல்லாம் வராங்க. அதில் ஒருவர் முதலாவது யார் பெற்றாரோ அவர் முதலாவது வந்து சொல்கிறாரு, நான் உங்கள்கிட்ட ராத்தல் வாங்கினேன், எனக்கு இப்போ எத்தனை ராத்தல் கிடைச்சிருக்கு, 10 ராத்தல் கிடைச்சிருக்கு. அப்போது கொண்டு வந்து திருப்பி கொடுக்கல. அந்த இடத்துல அவர் சொல்கிறார், 10 ராத்தல் வாங்கிட்டியா, பரவாயில்ல, 10 தேசங்களுக்கு நீ என்னவா இருப்பேன், அதிபதியாய் இருப்பாய். இன்னொருவர் வாங்கின ராத்தலை கொண்டு வந்து என்ன சொல்கிறார், நான் நீங்கள் கொடுத்த ராத்தல் மூலியமாக நான் 5 ராத்தலை பெற்றுக்கொண்டேன். அப்போ அவர் சொல்கிறார், நீ என்னுடைய 5 தேசத்திற்கு அதிபதியாக இருப்பேன். கடைசியில் இன்னொருத்தர் வர்றார், ஒரு ராத்தல் வாங்கிட்டு ஒரு வார்த்தை சொல்கிறாரு, நீங்கள் எடுத்தவங்க வாசிங்களேன். பின்பு வேறொருவன் வந்து, ஆண்டவனே இதோ உம்முடைய ராத்தல், நீங்கள் எனக்கு கொடுத்தீங்க இல்லையா, அதை நான் மாற்றக்கூட இல்லை, அப்படியே வச்சுருந்தேன். எங்கே வச்சுருந்தேன் தெரியுமா, சீலையிலே வைத்திருந்தேன். கவனிங்க, எங்கே வச்சுருந்தாராம், சீலை யார் கட்டுவா, இப்போ நம்ம கட்டுறோம். அந்த காலத்தில் வீட்டில் என்ன பண்ணுவாங்க, பெரியவங்கள்லாம் பழைய காலத்தில் பார்த்தீங்கன்னா பணம் எங்கே வச்சுருப்பாங்க, சீலையினுடைய ஓரத்தில் காசு கட்டி வச்சுருப்பாங்க. நிறைய காரியத்திற்காய் செய்வார்கள். ஒரு வேண்டுதலுக்காய் முடி காணிக்கைன்னு சொல்லுவாங்க, அதை முடி போட்டு வச்சுருப்பாங்க. அந்த தேவை முடிஞ்சதுக்கு பின்பதாக காணிக்கை செலுத்துறப்ப தான் அந்த காணிக்கை என்ன பண்ணுவாங்க, எடுப்பாங்க. அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் இவர் எங்கே வச்சுருக்காரு, சீலையிலே நான் முடிந்து வைத்திருந்தேன், நீங்கள் எப்போ வந்தாலும் திருப்பி கொடுக்க. அவருடைய பதில் எப்படி இருக்குது, ராஜானுடைய பதில் சொல்லுங்கள். அதுக்கு அவர் ஒரு விளக்கத்தை சொல்லுகிறார். என்ன தெரியுமா, அவருடைய சோம்பேறித்தனத்திற்கு ஒரு விளக்கத்தை சொல்லுகிறார். நீர் வைக்காததை எடுக்கிறவரும் விதைக்காததை அறுக்கிறவரும் ஆகிய கடினமுள்ள மனுஷன். அதனால் நீங்கள் வந்து கேட்டு என்னால் கொடுக்க முடியலன்னு என்னை பனிஷ் பண்ணிடுவீங்க, அதனால் நீங்கள் கொடுத்தது பத்திரமா வச்சுட்டேன். எப்படி, நல்லா கவனிங்க. கடவுள் சோம்பேறிகளை என்றைக்கும் என்டர்டெயின் பண்ணுறதே இல்லை. பெருமை உள்ளவர்கள், தான் நினைக்கிறவர்கள், அடுத்தது சோம்பேறிகள், இவங்க 3 பேர்த்துக்கும் கடவுள் ஆசீர்வாதத்தை நிலையாய் கொடுக்க மாட்டார். தெரியுமா, தான் என்று சொல்லுகிறவங்க அவங்களே அழிஞ்சிருவாங்க. பெருமையில் ஆடுகிறவர்கள் பெருமைக்காக காசை செலவழித்து வருவார்கள். சோம்பேறி எந்த காசையும் என்ன பண்ணுவார், சம்பாதிக்க மாட்டார். இன்றைக்கு அநேகர் குடும்பங்களிலே நாம் பார்க்குறோம், நமக்கு தெரிந்தவங்களெல்லாம் அநேகரை பார்க்குறோம், ரொம்ப நல்லவங்களாக இருப்பாங்க, ஒரு கெட்ட பழக்கம் இருக்காது. குடும்பங்களில் அந்த ஆணுக்கும் சரி பெண்ணுக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்காது, அடுத்தவங்களுக்கு எந்த துரோகமே செய்ய மாட்டாங்க. ஆனால் என்னவா இருப்பாங்க, சோம்பேறியாக இருப்பாங்க. கடவுள் சோம்பேறிகளை என்ன பண்ண மாட்டார், எக்காரணத்தை கொண்டும் என்டர்டெயின் பண்ணவே மாட்டார், உற்சாகப்படுத்தவே மாட்டார். ஏன் தெரியுமா, நீங்கள் என்ன பண்ணினாலும் அவங்க அப்படித்தான் இருப்பாங்க. ஆனால் அவர்களுக்கென்று கடவுள் ஒரு நோக்கம் வைத்திரு. அந்த சோம்பேறியாக இருந்தாலும் இயலாதவர்கள் என்பது வேறு, செய்ய முடியாது என்பது வேறு. வேதம் சொல்லுகிறது, நீதிமொழியின் புஸ்தகத்தில் நீங்கள் வீட்டுக்கு போய் வாசித்து பாருங்கள்,